Hi, this is Suresh from Coimbatore, கோவையிலிருந்து உங்க சுரேஷ் பேசுறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த வருஷத்துக்கான பொறியியல் சேர்க்கை தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2020 நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அது ஒரு 10 ஸ்டெப்பா பார்க்கலாம். இந்த வீடியோவை முதல்ல பார்க்கணுங்களா இருந்தா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க. தொடர்ந்து நம்ம எஜுகேஷனல் அப்டேட்ஸ் வந்து நம்ம வீடியோல கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ முதல் வீடியோவா நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கான முதல் வீடியோவை நம்ம இதை கொடுக்குறோம். இதுல இருந்து தொடர்ந்து கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் உங்களுக்கான வழிகாட்டுதல் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களே சுயமா ஒரு நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையோட வீடியோக்குள்ள போகலாம். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸுக்கான கலந்தாய்வுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்னைக்கு சாயங்காலம் போடலாம். இன்னைக்கு அதாவது ஜூலை மாசம் 15ஆம் தேதி போடலாம்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம செய்ய வேண்டிய முறைகள் என்ன, வழிமுறைகள். நம்பர் 1, நீங்க எல்லாருமே வந்து ஆன்லைன்ல உங்க சம்பந்தப்பட்ட டீடைல்ஸை நீங்க வந்து ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எடுத்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்ளிகேஷன் ஆன்லைன்ல போடுறது. நான் ஏற்கனவே நம்ம வீடியோல கொடுத்துருக்கோம். ஆன்லைன்ல நம்ம போறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன விதமான சர்டிபிகேட்லாம் தேவை, அதாவது ஒரு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் எடுக்கிறதுக்காக இல்ல ஒரு ஹையர் எஜுகேஷன்ல நீங்க வந்து ஒரு அட்மிஷன் எடுக்கணும்னா என்ன மாதிரியான சர்டிபிகேட் நீங்க கையில வச்சுக்கணுங்கிறதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுல இருக்க சர்டிபிகேட்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருங்க. அது பாயிண்ட் நம்பர் 1. அப்ப நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போடுறீங்க. ரெண்டாவது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா இந்த ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு +2 ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய எல்லா விதமான ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் நீங்க அப்லோட் பண்ணணும். இது இரண்டாவது ஸ்டெப். உங்க ஒரிஜினல் சர்டிபிகேட் எல்லாமே ஆன்லைன் முறையில் நீங்க அப்லோட் பண்றீங்க. இது இரண்டாவது. மூன்றாவது என்ன நடக்கும்னா இந்த சர்டிபிகேட் ஆன்லைன்ல போனதுக்கு அப்புறம் உங்க எல்லாருக்கும் ஒரு ரேண்டம் நம்பர் ஜெனரேட் ஆகும். இது வந்து கணினியே வந்து தானாவே ஒரு நம்பரை ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். இதுல வந்து எந்த விதமான மனிதனுடைய அந்த தாக்கம் இதுல இருக்காது. அதனால தப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நம்பர் ஜெனரேட் ஆகி உங்களுக்கு ஒரு நம்பர் வந்து வரும். ரேண்டம் நம்பர் ஜெனரேஷன்ங்கிறது 3வது பாயிண்ட். 4 என்ன நடக்கும்னா ஆன்லைன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன். இப்போ வந்து இந்த வருஷம் தமிழ்நாட்டில் 52 மையங்கள் திறந்திருக்கிறாங்க. இந்த 52 மையங்கள்ல நேருக்கு நேராக உங்களுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட் எடுத்துட்டு போய் சான்றுகள் சரிபார்ப்பு அப்படிங்கிறது நடக்கும். நேரடியா போய் இந்த சர்டிபிகேட்டை வெரிஃபை பண்ணுவாங்க. இது வந்து நீங்க 4வது பண்ண வேண்டிய ஸ்டெப். உங்க சர்டிபிகேட் எல்லாம் வெரிஃபை ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அந்த ஓகே கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரேங்க் லிஸ்ட் பப்ளிகேஷன் அப்படிங்கிறது 5வது ஸ்டெப்பா வரும். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ரேங்க் வரும். எல்லா உங்களுடைய மார்க்கின் அடிப்படையில தானாவே ரேங்க் ஜெனரேட் ஆகும். இதுல 2 விதமான ரேங்க் இருக்கும். ஒன்னு வந்து ஜெனரல் ரேங்க், இன்னொன்று வந்து நம்ம கம்யூனிட்டி பேஸ்டு ரிசர்வேஷன் ரேங்க் அப்படின்னு சொல்லி 2 ரேங்க். உங்க கம்யூனிட்டிக்குன்னு ஒரு ரேங்க் கொடுப்பாங்க. நீங்க வந்து ஒரு நார்மல் ஜெனரல் ரேங்க் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு எடுக்கலாம். இப்போ ஜெனரல் ரேங்க் பாத்தீங்கன்னா 1 லட்சம் பேர் அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு 80,000 இருக்கிறோம். ஆனா நம்ம கம்யூனிட்டியில பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு 30,000 அப்படிங்கிற மாதிரி வரும். அப்ப கம்யூனிட்டி ரேங்க்குக்கும் ஜெனரல் ரேங்க்கும் கண்டிப்பா வித்தியாசம் இருக்கும். இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து ஜெனரேட் பண்ணி உங்களுக்கு ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரேங்க் லிஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிக்கான கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். அதாவது மாற்றுத்திறனாளிக்கான விஷயங்கள் தான் முதல் கவுன்சிலிங் நடக்கும். இவங்க எல்லாருமே அந்த கவுன்சிலிங் முறையில் அழைக்கப்பட்டு ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் சீட்டை வந்து அவங்க தான் ஃபில் பண்ணுவாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வொகேஷனல் குரூப் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கான செகண்ட் கவுன்சிலிங் நடக்கும். இதுல வந்து இந்த வெகேஷனல் +2ல வெகேஷனல் குரூப் எடுத்து படிச்சவங்களுக்கு கவுன்சிலிங் வந்து முடியும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அப்ளை பண்ணிருக்கிறவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா கவுன்சிலிங் நடக்கும். இந்த ஸ்போர்ட்ஸ் அப்போ 3 விதமான கவுன்சிலிங், அதாவது ஸ்டெப் நம்பர் 6, 7, 8ல 3 விதமான கவுன்சிலிங் நடக்க போகுது. ஸ்பெஷல் கேட்டகரிக்கு நடக்க போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெகேஷனல் குரூப் நடக்க போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவும் நடக்க போகுது. ஸோ இதனுடைய பாயிண்டோட எல்லாமே முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் தான் நம்ம ஜெனரல் கவுன்சிலிங் உள்ள வரும். அது நமக்கு வந்து 8வது பாயிண்டா நம்ம வருது. ஜெனரல் கவுன்சிலிங்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் அதுல வந்து அப்ளை பண்ணிருக்கவங்க கவுன்சிலிங் கொடுக்க போறாங்க. சராசரியாக இந்த கவுன்சிலிங் வந்து 1 மாதம் நடக்கும். அதாவது வந்து 4 ஃபேஸா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எத்தனை நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்களோ அதை பொறுத்து இது கொஞ்சம் அதிகமாகவும் ஆகலாம் இல்ல குறையவும் செய்யலாம். இந்த ஜெனரல்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா 5 விதமான ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த 5 விதமான ஸ்டெப்பை நம்ம என்ன ஃபாலோ பண்ணுங்கிறத மிக மிக முக்கியமான பாயிண்ட் நீங்க ஒரு நல்ல கல்வியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு. அதை பத்தி தனிப்பட்ட வீடியோ நம்ம வந்து கிளியரா கொடுக்கலாம். இப்ப நம்ம இதுல வந்து நிறைய பேசணும்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அதனால ஜெனரல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் நம்ம ஒரு வீடியோ கொடுக்குறோம். அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது என்ன நடக்கும்னா இந்த ஜெனரல் கவுன்சிலிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் ஒன்று நடக்கும். அதாவது இந்த ஜெனரல் கவுன்சிலிங்ல ஏதோ ஒரு சில சூழல்கள்னால நான் அப்ளிகேஷன் போட மறந்துட்டேன், இல்ல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் எனக்கு ஒரு பிரச்சனைகள் இருந்தது, அதனால என்னால கலந்துக்க முடியாம போயிடுச்சு, நான் இன்ஜினியரிங்கே படிக்க வேணாம்னு நினைச்சேன், இப்ப படிக்கணும்னு ஆசை வந்திருக்கு, நான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்கறவங்களுக்கு இந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் கடைசி வாய்ப்பு, அதாவது இறுதி வாய்ப்பா கொடுப்பாங்க. அந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணீங்கன்னா இந்த வருஷம் நீங்க இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான வாய்ப்பை நீங்க இழப்பீங்க. அப்ப லாஸ்ட் வந்து சப்ளிமெண்டரி கவுன்சிலிங். இந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இன்னொரு வாய்ப்பு இருக்கு. அது யாருக்குன்னா
ஸ்பெஷல் கேட்டகரி, அதாவது வந்து இப்போ அந்த ரிசர்வ்டு கேட்டகரியில வரக்கூடிய SCA, அதாவது SC அருந்தரையர் அப்படிங்கிற அந்த கேட்டகரியை SC கேட்டகரி கன்வெர்ட் பண்ணதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. இந்த வாய்ப்புங்கிறது 10வது ஸ்டெப்பா நடக்கும். ஸோ இந்த 10 ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த வருஷம் நம்ம வந்து இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம கொடுக்குறோம். தொடர்ந்து உங்களுக்கு இந்த மாதிரி எஜுகேஷனல் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும். நன்றி.